சன் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 புது வருஷம் பிறந்துருச்சுங்க. இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல பொதுவான பலன்களை பற்றி பார்த்துடலாம். பொதுவான பலன்கள் பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் தொடங்கும் போது சந்திரன் ரிஷபராசியில் இருக்குது. ஸோ ரிஷபராசிக்குரிய அதிபதி சுக்கிரன் தனுசு ராசியில் இருக்கார். இதில் இந்த வருஷத்தோட மிகவும் சிறப்பான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குருவோட பார்வையில் 5 கிரகங்கள், இது ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். 5 கிரகங்கள் குருவோட பார்வையில் விழுவது ஒரு அபூர்வமான விஷயம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான விஷயம். குருவோட பார்வையில் சூரியன், அதுக்கப்புறம் சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு 5 கிரகங்களுமே குருவோட பார்வையில் இருக்குது. இதில் 4 கிரகங்கள் தனுசு ராசியில் இருக்குது, ராகு மட்டும் கும்பராசியில் இருக்குது. ஸோ குருவோட பார்வை தனுசு ராசியிலும் கும்பராசியிலும் முழுவதால் அனைத்து கிரகங்களுமே சுபத்துவம் அடைகிறது. இதனால் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களில் நல்லது நடக்க போகுது. குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஸ்பெக்டாகுலராக இருக்குதுன்னு சொல்லலாம். வருஷத்தோட தொடக்கத்தில் சிறு சிறு தடங்கள் வந்தால் கூட வருஷம் போகும்போது அவங்களுக்கு க்ரோத் நல்ல பிக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் ஸ்டார்டிங்கில் வந்தால் கூட அந்த கரெக்ஷன் ஃபேஸை விட்டு வெளில புல் மார்க்கெட்டாக மாறி மறுபடியும் ப்ராஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல காலகட்டம் தான். அதே மாதிரி தங்க விலை அதிகமாகிட்டே போகுதுன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கலாம். சற்று குறையும். முதல் பாதியில் கொஞ்சம் குறைஞ்சாலுமே அது நீங்கள் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். ஏன்னா தங்கத்தோட விலை மறுபடியும் அதிகமாக தான் ஆக போகுது. ஏன்னா குருவோட பார்வை சூரியன் மற்றும் சுக்கிரன் மீது விழுவதால் தங்கத்தோட விலை இந்த வருஷம் அதிகமாக தான் போகுது. ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் வரும்போது அந்த தங்கத்தை வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு நல்லதொரு சேமிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டும் உங்களுக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக நிறைய செட்பேக் இருந்திருக்கலாம். ஏன்னா செவ்வாயோட நிலை சரியாக இல்லாதனால கொஞ்சம் செட்பேக் இருந்திருக்கலாம். ஸோ குருவோட பார்வை செவ்வாய் மீது விழுவதால் ரியல் எஸ்டேட்டில் அதாவது நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கின இடத்துல விலை ஏறலேன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்க போகிறதில்ல. ஏன்னா விலை நல்லா ஏறக்கூடிய அளவுக்கு தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகுது. அறிவியல் துறையிலையும் ஒரு நல்லதொரு மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஏன்னா ராகு மற்றும் புதன் அறிவியலை குடிக்கக்கூடிய கிரகம். குருவோட பார்வை இது மேலே விழுவதால் அறிவியல் துறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம் இல்லையா, லேட்டஸ்ட்டாக வந்திருக்குது. அதுலேயும் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அதனாலேயும் ஒரு மக்களுக்கு நல்ல பலன்கள் வரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்லதொரு வருஷமாக தான் இது இருக்க போகுது. ஆக மொத்தத்தில் 2026 எல்லா துறையிலையுமே நல்லதொரு வளர்ச்சிகளை காணக்கூடிய அளவுக்கு தான் கிரக நிலைகள் இருக்குது. இப்போ பொது பலன்களை பார்த்தாச்சு. 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த 12 ராசிக்குமே இந்த வருஷம் நல்லா தான் இருக்க போகுது. ஏதாவது ஒரு பீரியடில் உங்களுக்கு நல்லது நடந்துடும். அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குருவோட நிலை மாறிக்கிட்டே இருக்குது. குரு இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் மிதுன ராசியில் இருக்கும். ஜூன் மாதம் கடகராசிக்கு வந்துடும். அதே மாதிரி நவம்பர் மாத தொடக்கத்தில் அதிசாரமாக சிம்மராசிக்கு வந்துடும். சனியோட நிலையில் எந்த மாற்றமும் இல்லை. ராகு கேதுகள் இந்த வருஷத்தோட கடைசியில் தான், அதாவது டிசம்பர் மாதத்தில் தான் மாறுறதால அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறதில்லை. ஸோ குருவோட நிலை 3 ராசியில் மாறுவதால் எல்லா ராசிக்குமே ஏதாவது ஒரு பீரியட்ல நல்லதுங்கிறது கண்டிப்பாக நடந்துடும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். மேச ராசிக்கு சனி 12ல் இருக்குது. என்னடா 7.5 சனி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா குருவோட நிலை நல்ல சாதகமான நிலையில் தான் இருக்குது. குரு இந்த வருடத்தோட தொடக்கத்தில் 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு. ஜூலை மாதத்துக்கு அப்புறம் 4ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. 7.5 சனியால் உங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் 2026 இருக்காது. குருவோட நிலை மிகவும் சிறப்பான இடத்துல தான் இருக்குது. 3ஆம் இடத்துல ஆரம்பிக்கும் போது சிறு சிறு தொல்லைகள் கொடுத்தால் கூட குரு ஜூன் மாதம் 4ஆம் வீடான உச்சஸ்தானத்துக்கு போயிடும். ஸோ குரு 4ஆம் வீட்டுக்கு போகிறப்ப உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி குரு அதிசாரமாக 5ஆம் வீட்டுக்கு போகிறப்பையும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதனால் இந்த வருஷத்தோட 2வது பகுதியில், அதாவது ஜூலை மாதத்துக்கு அப்புறம் மேசராசிக்கு ஒரு சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த வருஷ தொடக்கத்தில் ஏதாவது சில முடக்கங்கள் இருந்தால் கூட அது எல்லாமே ஜூலை மாதத்துலேருந்து அவங்களுக்கு ரொம்ப சரியாகி நல்லா ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு மேரேஜ் ஆலேன்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. காதலர்களும் கொஞ்சம் சில பிரச்சனைகளை சந்தித்தால் கூட அது எல்லாமே சுமூகமாக அவங்களுக்கு ஜூலைக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். கணவன் மனைவிக்குள்ளாரையும் அந்யோன்யம் வருஷத்தோட 2வது பாதியில் நல்லாவே அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, மாணவர்களுக்கும் நல்ல ஒரு காலேஜ் கிடச்சி செட்டில் ஆகிடுவாங்க. வேலை இல்லைன்னு வருத்தப்படுறவங்களுக்கும் இது ஒரு நல்லது ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. மொத்தத்தில்
மேசராசிக்கு வந்து இந்த முதல் ஒரு 3-4 மாதம் மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓடிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மேசராசிக்காரங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு திருவண்ணாமலையில் இருக்க அருணாச்சலேஸ்வரரை வணங்கி வந்தாலே போதுமானதாக இருக்கும். ரிஷபராசிக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த வருஷம் முழுவதுமே அவங்களுக்கு வந்து டைம் வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனி வந்து இந்த வருடம் முழுவதுமே 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வர்றாரு. சனியோட பார்வை உங்களுடைய ராசியின் மீதே படுவதால் உங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த மன உளைச்சல், அதே மாதிரி உடல் உபாதைகள் அனைத்தும் விலகி நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்லதொரு வருஷமாகவே இந்த வருஷம் ஆரம்பத்திலே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். குருவும் மிகவும் நல்ல சாதகமான 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதால தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வேலையிலேயே நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அது ஒரு 4-5 வருஷமாகவே எனக்கு வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கல, அதே மாதிரி ப்ரொமோஷன் வந்து சேரல, வேலை பார்த்த இடத்துலையும் அவமானம் அப்படின்னு சொல்லி நிறைய வருத்தப்பட்டிருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, 100% வந்து இவங்களுக்கு வந்து மார்ச் மாதத்துக்குள்ளேயே ஒரு சூப்பரான ஒரு ஜாப் வந்து கிடச்சிரும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் இந்த வருஷம் வந்து ஒரு சூப்பரான வருஷம் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக சொல்லலாம். அதே மாதிரி பண கஷ்டத்தில் நிறைய பணம் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கலாம். அது கடந்த சில வருஷங்களாக வந்து சனி வந்து 10ல் இருந்தது, அதே மாதிரி ஜென்ம குருவும் இருந்ததால் நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து நிறைய லாஸ் ஆகிருக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணவங்களும் நிறைய வந்து பணத்தை வந்து விட்டுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பணத்தை எல்லாம் திரும்ப பெறக்கூடிய, அதாவது நல்ல அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு வருஷமாக தான் இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ராஜயோகமான காலகட்டம் அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சுபகாரியங்கள் நடத்தணும், அதாவது வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கனவு வந்து நிறைவேறும். அது ஒரு 4 வருஷமாக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இல்லை ஒரு 6 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து பேங்க் லோனே கிடைக்கல அப்படின்னு நிறைய கஷ்டப்பட்டு வீடு வாங்காமல் தட்டி போயிருக்கு இல்லையா. பல வருஷமாக ஒரு இதோ வாங்க போகிறோம், அதோ அங்கே வாங்க போகிறோம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா வாங்க முடியாமல் போயிடும். ஸோ அது மாதிரியெல்லாம் ஸ்டக்கானவங்களுக்கு கூட இந்த வருஷம் வந்து வீடு வாங்குவதற்கான யோகம் வந்து நல்லா கிடைச்சிரும், கண்டிப்பாக கிடைச்சிரும். அவரவர் வயதிற்கேற்றால் போல அனைத்து சௌபாக்கியங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய நல்லதொரு வருஷமாக ரிஷபராசிக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்றத பற்றி சொல்ல முடியும். குரு வந்து 3ஆம் வீட்டில் இருக்கிறதால உங்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் வருமோன்னு நினச்சி நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. சனியோட நிலை வந்து மாறவே இல்லை. அதாவது 11ஆம் வீட்டிலேயே இந்த வருஷம் முழுவதும் இருக்கிறதால அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு நல்லதொரு வருஷமாக தான் இருக்க போது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வராகி அம்மனை வழங்கி வந்தாலே போதுமானதாக இருக்கும். மிதுன ராசிக்கு சனி பகவான் 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு, குரு பகவான் ராசியிலே சஞ்சரிக்கிறாரு. என்னடா ஜென்ம குருவா வந்துருச்சே அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ரொம்ப ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஜென்ம குருவால் உங்களுக்கு வந்து இந்த வருஷ தொடக்கத்தில் சிறு உடலில் வந்து சில பிரச்சனைகள் வந்தால் கூட அது பயப்படுற அளவுக்கு பெரிய அளவில் கண்டிப்பாக இருக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா ராகு வந்து உங்களுக்கு மிகவும் சாதகமான 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறாரு. 2வது ராகுவின் மீது குருவோட பார்வையும் விழுகுது. அதனால உங்களுக்கு குரு சண்டாலயம் ஏற்படுவதால் உங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் வந்தாலுமே அது வந்து பெரிய லெவலில் இருக்காது, சரி பண்ணக்கூடிய லெவலில் தான் இருக்கும். ஆனால் கணவன் மனைவிக்குள்ளார சிறு பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்ச காலத்துக்கு, அதாவது முதல்ல ஒரு 4-5 மாதத்துக்கு மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து ஒரு 12 ராசியில் எல்லா ராசிக்குமே எல்லா வருஷமும் நல்லதாக இருக்க போகிறதில்ல. அப்பப்போ ஏதாவது 1-2 சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ ஜென்மத்தில் குருவில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தால் கூட அது எல்லாமே வந்து ஒரு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வந்து அப்படியே சரியாயிடுன்னு சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே, அதாவது கணவன் மனைவிக்குள்ளார சில பிரச்சனைகள் வந்தால் கூட ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அது வந்து கம்ப்ளீட்டாகவே சரியாயிடுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் சுபகாரியங்களை ஏதாவது நடத்தணும், இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க, கல்யாணம் பண்ணணும், இல்லைனா வந்து வீடு வாங்கணும், ஏதாவது பிளான் இருந்ததுன்னா நீங்கள் இந்த வருஷத்தை வந்து எப்படி பிளான் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறதா இருந்தாலுமே அதை ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்கன்னா அது எல்லாமே வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து வேலையில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். அதாவது மேலே ஒர்க் பண்ணுறவங்களோட வந்து ஒத்து போகாத மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வந்தால் கூட அது எல்லாமே வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் சரியாயிடும். ஏன்னா உங்களுக்கு வந்து குரு வந்து 2ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. 2ஆம் வீடுங்கிறது வந்து கடகராசி, அது வந்து உச்சஸ்தானம். குரு உச்சஸ்தானத்திலிருந்து 10ஆம் வீடை பார்க்குறாரு. அதனால உங்களுக்கு வந்து கெரியரில் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலுமே அது எல்லாமே மிதுன ராசிக்கு சரியாயிடுன்னு சொல்லலாம். ரொம்ப வருஷமாக ப்ரமோஷன் இல்லையே, இல்லைன்னா இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வந்து தட்டி போயிடலாம், அது கொடுக்க முடியாது, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்லி வந்து காலம் தாழ்ந்திருக்கலாம். அவங்களுக்கு கூட வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம், அதாவது இந்த வருஷத்தில் ஆகஸ்ட் செப்டம்பர் இல்லை அக்டோபர் மாதத்தில் வந்து ப்ரமோஷன் வந்து கண்டிப்பாக கிடைச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வெளிநாடு போகணுமேன்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சில பேருக்கு வந்து விசா கூட ரிஜெக்ட் ஆகிருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம்
சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் வந்து வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. குரு வந்து உச்சஸ்தானத்தில் இருக்கிறதால ஃபாரின் கண்ட்ரியில் ஏற்கனவே ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கு கூட வந்து அவங்க விசாவில் இருந்தால் கூட பர்மனெண்ட் இமிகிரேஷன் இல்லைனா வேறு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் கிடச்சி கூட செட்டில் ஆகிறதுக்கான அளவுக்கு டைம் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க முதல் 6 மாதத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து நல்லா அதிகமாக வரும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க இல்லையா, இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், இல்லைனா இன்னொரு இடத்துல ஃபாரின் கண்ட்ரியில் போய் நீங்கள் வந்து அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்கன்னா அது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் வந்து டிலே பண்ணி, அதாவது ஒரு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவுமே வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக வந்து முடிஞ்சிடும். ஸோ மொத்தத்தில் மிதுன ராசிக்கு வந்து ஜென்மகுருவாக ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னு நினச்சி மட்டும் நீங்கள் வந்து வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா அது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். சனியும் வக்கரம் அடைவதால் அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை அதிகப்படுத்தி கொடுக்க போகுது. அதனால் இந்த வருஷ கடைசியில் வந்து மிதுனராசிக்காரங்க ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போகிறாங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் என்னென்னா, காலபைரவரை வந்து தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு வந்து வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு இந்த வருஷத்தோட முதல் பாகத்தில் வந்து, அதாவது வருஷத்தோட முதல் பாதியில் வந்து சிறு சிறு தடங்கள் இருந்தால் கூட அந்த தடங்களும் விலகி ரொம்ப ஒரு சந்தோஷமான வருஷமாக கண்டிப்பாக மிதுனராசிக்கு இருக்குங்கிறத சொல்லலாம். கடகராசிக்கு இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே சனி பகவான் மிகவும் சாதகமான 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வர்றாரு. பாக்கியஸ்தானம்னாலே என்னங்க, எல்லா சௌபாக்கியங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய நல்லதொரு வருஷமாக தான் இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் உங்களுக்கு வந்து இருக்குது. ஆனால் குரு வந்து 12ஆம் வீட்டில் இருக்கார். குரு வந்து சுபகரகம், முழுமையான சுபகரகமாக இருக்கிறதால சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது வந்து ஒரு நல்ல நல்ல செலவுகளை தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது. அது வந்து ஒரு பெரிய ஒரு வீடு வாங்குவீங்க, ஒரு ஆடம்பரமாக ஒரு வீடு வாங்குவீங்க, இது ஒரு நல்ல ஒரு கார், அதாவது வந்து 2 வீலரில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 4 வீலரில் போகிறது, இல்லை 4 வீலரில் இருந்தீங்கன்னா அதையும் தாண்டி ஒரு லக்ஸரியாக ஒரு கார் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு அடுத்தடுத்த நிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் வந்து வேற ஒரு கண்ட்ரிக்கோ இல்லை வேற ஒரு மாநிலத்துக்கோ சென்று உயர்கல்வி படிவதற்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் வந்து வேற ஒரு இடத்துல, ஒரு நல்ல இடத்துல மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதோட மேரேஜ் செலவுகள்லாம் பண்ணி அதனாலேயும் உங்களுக்கு வந்து செலவுகள் ஏற்படும். இது மாதிரி நல்ல நல்ல செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்லதொரு காலமாக தான் இது வந்து வருஷத்தில் தொடக்கத்தில் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சுற்றுலா, அதாவது வேற ஒரு கண்ட்ரிக்கெல்லாம் போய் வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளாம் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கே போக மாட்டோமா அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தோட முதல் ஒரு 6 மாதமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தோட தொடக்கம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் கடகராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட நடுப்பகுதியில், அதாவது ஜூன் மாதம் வந்து குரு வந்து ஜென்மராசிக்கு வந்துடுறாரு. ஸோ ஜென்மராசிக்கு வரும்போது என்னென்னா, சில விரயங்கள் வந்து ஒரு வீண் விரயங்களாக ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் கடகராசிக்காரங்க வந்து பணத்தை வந்து நல்லா சேர்த்து வச்சுக்கணும். அதாவது முதல் 6 மாதம் வந்து நல்ல பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டாலே இவங்களுக்கு வந்து பணப்பிரச்சனை அப்படிங்கிறது இந்த வருஷம் முழுவதுமே இருக்காது. உடல்நிலையில் இருக்கவங்க பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் கடகராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், ஏன்னா உங்களுக்கு வந்து போன வருஷம் தான் அஷ்டமத்து சனி முடிஞ்சுது, அதனால் அஷ்டமத்து சனியால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கும் அதிலுடைய ரிலீஃப் பீரியட் இருக்கு இல்லையா, அந்த ரிலீஃப் எல்லாமே வந்து இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் வந்து சனி பகவான் பாகிஸ்தானத்தில் இருக்கிறதால உங்களுக்கு வந்து முழுமையாக கிடைச்சிடும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளமும் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது, அதெல்லாமே சரியாயிடும். ஆனால் குரு ஜென்மத்துக்கு வரும்போது மறுபடியும் ஏதாவது சில பிரச்சனைகள் வரலாம். அதனால நீங்கள் வந்து ஒரு பொதுவாக அந்த ரொட்டீன் டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பிளட் டெஸ்ட் மட்டும் எடுத்துட்டு உங்களுடைய கொலஸ்ட்ரால், சுகர் லெவல் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிட்டாக்க அந்த பிரச்சனையிலிருந்தும் கடகராசிக்காரங்க வெளில வந்துடுவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க ஜூலை மாதத்துக்கு அப்புறம் அவங்க வந்து ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த முதல் 6-7 மாதத்தில் அவங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் வந்தாலுமே அதுக்கு அடுத்து வரக்கூடிய பீரியட் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. வருஷத்தோட கடைசியில், அதாவது முடியும் போது நல்லா இருக்கும். மேபி டிசம்பர் மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும். தொழில்துறையில் சேர்ந்தவங்களுக்கும் இது இந்த வருஷத்தோட முதல் 6-7 மாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கடகராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன, முதல்ல 6-7 மாதத்தில் லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிக்கணும். அதுக்கப்புறம் சிறு தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களில் விட்டு ரொம்ப ஈஸியாக வெளில வந்துடலாம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக நீங்கள் பழனிமலையில் இருக்கிற முருகனை வழிபட்டு வந்தாலே போதுமானதாக இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே குரு பகவான் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. ஆனால் சனி பகவான் 8ஆம் வீடான அஷ்டமத்து ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. ஸோ அஷ்டமத்து சனியாக இந்த வருஷம் ஆரம்பிச்சிருச்சே, உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடும், இல்லை நிறைய பிரச்சனைகள் வந்துடும் அப்படின்னு நிறைய நீங்கள் வந்து பயந்துட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஏன்னா குரு வந்து உங்களுடைய
இந்த வருஷம் முழுவதுமே வந்து ரொம்ப ஒரு நல்ல நிலையில் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனியால் பிரச்சனைகள் வந்தால் கூட குருவோட நிலை வந்து சாதகமாக இருக்கிறதால உங்களை வந்து கம்ப்ளீட்டாகவே ப்ரொடெக்ட் பண்ணிடுன்னு சொல்லிடுவோம். அது ஒரு பாதுகாப்பு கவசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி குரு வந்து ரொம்ப சிறப்பான நிலையில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அஷ்டமத்து சனியால் வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாத்தையுமே அது வந்து தடுத்து நிறுத்திடும். இந்த அஷ்டமத்து சனியால் என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அதிகமான உழைக்க வேண்டியிருக்கும். அதாவது வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, எந்த அளவுக்கு நீங்கள் வேலை பார்த்தாலும் அதுக்குரிய ஊதிய உயர்வு, அதே மாதிரி பதவி உயர்வு அப்படிங்கிறது குருவோட நிலை மிகவும் சிறப்பாக இருக்கிறதால அது ரெண்டுமே கிடச்சிரும். ப்ரமோஷன் வந்து ஈஸியாக வந்துடாது, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வரும். ஏன்னா வந்து சனி வந்து 8ல் இருக்குது. ஸோ எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து சுலபமாக கிடச்சிடாது. ஆனால் ஊதியத்துக்கு எவ்வளோ தான் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதுக்குரிய ஊதியம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். நல்ல போனஸும் கிடைக்கும், நல்ல ஹாப்பியாக இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது வீடு வாங்கணும்னு நினச்சா கூட இந்த வருஷத்தோட ஆரம்பத்திலே அது வாங்கி முடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து டைம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். லோனே கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா குரு இனிமேல் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா குரு வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்குது. 12ஆம் வீடான விரயஸ்தானத்துக்கு வந்து ஜூன் மாதத்துக்கு வந்தாலும் அதுவும் சுபவிரயங்களுக்கு தான் கொடுக்க போகுது. சுபவிரயமாக இருக்கிறதால அந்த பீரியடும் உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது. அதாவது இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட 10 மாதம், அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து அக்டோபர் 31 வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு வந்து மிகவும் நல்ல நிலையில் தான் இருக்க போகுது. அதனால உங்களுக்கு நிறைய நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள், இல்லை ஆடம்பர செலவுகள், இல்லை ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், இல்லை வந்து ரொம்ப நாள் மேரேஜ் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்க, உங்களுக்கு எப்படா மேரேஜ் ஆகும் நினச்சிட்டு இருந்தீங்க, அதெல்லாமே உங்களுக்கு வந்து எப்போ செட்டில் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதத்தில் ஃபுல்லாகவே உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லாமே நல்லதெல்லாமே நடந்துடும். வந்து சனியும் அப்போ வந்து ஜூலை மாத கடைசியில் வந்து வக்கரமாயிருவார். வக்கரமாகும் போது 8ல் இருக்கிறவங்க வந்து வக்கரமான உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு வந்து சேரும். அதனால சிம்மராசி அஷ்டமத்தில் சனி இருக்கேன்னு நினச்சி வந்து வருத்தப்பட தேவையில்லை. குரு வந்து உங்களுக்கு வந்து என்னதான் அஷ்டமத்து சனியால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனையும் அதை தாண்டி உங்களுக்கு நல்லதொரு பணவரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருஷமாக தான் இந்த வருஷம் வந்து இருக்க போகுது. ஸோ ஆக மொத்தத்தில் சிம்மராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த முதல் 10 மாதம் வந்து நன்றாக தான் இருக்க போகுது. கடைசி ஒரு மாதம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவிடுவதற்கு திருச்செந்தூரில் இருக்கிற முருகனை வழிபட்டு வந்தாலே போதுமானதாக இருக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷ தொடக்கத்தில் வந்து குரு பகவான் 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு. ராகு பகவான் ருணரோக சத்துருஸ்தானம், அதாவது 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு. சனி பகவான் 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு. சனி பகவான் வந்து 7ல் இருக்கே, கண்டக சனியாக ஆரம்பிச்சிருச்சே, ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு. ஸோ சனி பகவான் வந்து எவ்வளோதான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த்தில் ப்ராப்ளத்தை கொடுத்தா கூட ராகு பகவான் சிறப்பான 6ஆம் வீட்டில், அதாவது ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதால அதில் இருக்க பிரச்சனைகளெல்லாம் விட்டு வெளியில் கொண்டு வந்துடுவார். அதனால ஹெல்த் ப்ராப்ளம் எவ்வளோ வந்தாலும் அது எல்லாமே சரியாயிடும். அது ரொம்ப சீக்கிரமாகவே சரியாயிடும். சர்ஜரி பண்ணணுங்கிற நிலைமையில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது வந்தால் கூட இல்லை மாத்திரை சாப்பிட்டாலே சரியாயிடுங்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து டைம் மாறிடும், குயிக்காகவே மாறிடும். குரு பகவான் வந்து இந்த 10ல் இருக்கும்போது வேலையில் சிறு சிறு பிரச்சனைகள் கொடுத்தா கூட கொஞ்ச காலத்துக்கு அப்புறமே, அதாவது வந்து ஜூன் மாதம் ஆரம்பிக்கும் போதே குரு பகவான் வந்து 11ஆம் வீடான லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அதனால வருஷ தொடக்கத்தில் வந்து அவங்களுக்கு வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு மந்தமாக போனால் கூட ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து டைம் வந்து பிக்கப் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வேலை கிடச்சிரும். அதே மாதிரி ஒரு ப்ரொமோஷனும் வந்துடும். அது மாதிரி இந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணும்னு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து வெளிநாடு செல்வதற்கான யோகம் வந்து ஜூலை 31க்கு அப்புறம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அது வந்து சனி வக்கரமாயிடும், ராகுவும் நல்ல நிலையில் இருக்கும், அதே மாதிரி குருவும் 11ஆம் வீடான லாபஸ்தானத்துக்கு வந்துடும். ஸோ இந்த காம்பினேஷனில் இருக்கும்போது இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜாக் பாட்டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்கள் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எதை தொட்டாலுமே சக்ஸஸ் வரும். ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க குறிப்பாக இந்த பீரியடில், அதாவது குரு பகவான் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பீரியடை யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்பெகுலேஷன் வந்து ரொம்ப நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும். அதாவது காலையில் வாங்கிட்டு மத்தியானம் விற்கிறது, இல்லைனா வாங்கிட்டு இந்த திங்கக்கிழமை வாங்கிட்டு புதன்கிழமை விற்கிறது, இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறாங்களே, ரொம்ப குயிக்காக ட்ரேட் பண்ணுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வருஷத்தோட நடுப்பகுதியில் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குரு பகவான் வந்து 12ஆம் வீட்டுக்கு கடைசியாக, அதாவது அக்டோபர் நவம்பர் மாதத்தில் அதிசாரமாக வந்தால் கூட அந்த பீரியடும் வந்து உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்க போகுது. அதனால கண்டக சனியாக வந்துருச்சேன்னு நினச்சி வந்து கன்னிராசிக்காரங்க பயப்பட தேவையில்லை. ராகு வந்து டிசம்பர் மாதம் வரைக்குமே வந்து மிகவும் சாதகமான 6ஆம் வீட்டில் தான் சஞ்சரிக்கிறாரு. மொத்தத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு கிரகம், அதாவது சனி வந்து வக்கரமாற பீரியடோ, இல்லைனா குருவோ, இல்லை ராகுவோ, ஏதாவது ஒரு கிரகம் வந்து தொடர்ந்து இந்த வருஷம் முழுவதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதால இவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் பாதிப்புகள் எதுவும் வந்துடாது. ஒரு நல்லது ஒரு வருஷமாக தான் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்க போது. இவங்களுக்கு நல்லது ஒரு பரிகாரமாக மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி வந்தாலே போதுமானதாக இருக்கும்.
துளாராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு வந்து ஒரு கோல்டன் பீரியட். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களுமே நல்ல நிலையில் இருக்குது. இவங்களுக்கு வந்து வருஷம் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் மிகவும் சாதகமாக சனி பகவான் வந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஸோ இந்த ருணரோக சத்துருஸ்தானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு, கடன், வியாதி. இது வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதாவது துளாராசிக்காரங்க பட்ட கஷ்டத்துக்கு வந்து சொல்ல வார்த்தையே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் குரு, அதுக்கு முன்னாடி 4-5ல் சனி. ஸோ பல வருஷமாகவே, அதாவது ஒரு 4-5 வருஷமாகவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க துளாராசிக்காரங்களுக்கு. அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஒரு ஜாக்பாட், அந்த அளவுக்கு வந்து டைம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ குரு பகவான் வந்து 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இந்த வருஷத்தோட ஆரம்பத்துலேருந்து 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அடுத்து 10ஆம் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அதிசாரமாக 11ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ குருவோட நிலையும் இந்த வருஷம் முழுவதுமே துளாராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். சனி பகவானும் குரு பகவான் ரெண்டுமே நல்லா இருக்கிறதால இந்த வருஷம் முழுவதும் எங்களுக்கு நல்லா இருக்க போது. கேதுவும் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஸோ சர்ப்பகிரகங்களுமே நல்லா இருக்குது. அதுக்கடுத்தது ராகு நிலைமை பார்த்தீங்கன்னா, ராகு வந்து குருவோட பார்வை ராகு மீது விழுவதால் குரு சண்டால யோகமும் ஏற்படுது. ஆக மொத்தத்தில் எல்லா கிரகங்களுமே நல்லா இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு சூப்பரான பீரியட் அப்படிங்கிறத சொல்லலாம். அவரவர் வயதிற்கேற்றால் போல நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே கிடைச்சிடும். அதாவது சிறு வயதினராக இருந்தாக்க நல்ல ஸ்கூலில் அட்மிஷன் கிடைச்சிடும். அதே மாதிரி இள வயதினராக இருந்தாக்க ஒரு நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும். மேரேஜ் ஆலே நிறைய வருத்தப்பட்டிருக்கலாம். சில பேருக்கு வந்து போன வருஷம், அதாவது அஷ்டமத்தில் குரு வந்ததால் காதலர்கள் வந்து பிரிந்திருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. திருமணமான தம்பதியினரும் போன வருஷம் சில பேருக்கெல்லாம் டிவோர்ஸ் கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு போனவங்களுக்கு கூட இந்த வருஷம் வந்து, அதாவது பிரிந்த தம்பதியினர் கூட திரும்பி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய அளவுக்கு டைம் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே, எவ்வளவு அவமானங்கள் இதுவரைக்கும் இருந்தாலுமே, அது போன வருஷங்கள் 2024-25 இருந்தாலுமே 2026ஆம் ஆண்டு வந்து இவங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனைகள் மட்டுமே கம்ப்ளீட்டாக வெளில வரக்கூடிய அளவுக்கு டைம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து நிறைய வேலை பார்க்குற இடத்துல அவமானப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி குடும்பத்திலேயே அவமானப்பட்டிருக்கலாம். அது எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளில வந்து இவங்க டாமினேட் பண்ணுவாங்க. இவங்க சொன்னால் அடுத்தவங்க கேட்பாங்க. இவங்களுக்கு தேவையான மதிப்பு, மரியாதை அனைத்தும் வரக்கூடிய அளவுக்கு டைம் வந்து நல்லா இருக்குது. இவங்களுக்கு வந்து நிறைய பணம் கஷ்டம் பட்டிருப்பாங்க. ஸோ பண பிரச்சனையும் இருந்திருக்கும். அந்த பண பிரச்சனைகள் வந்து கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவாங்க. அடுத்தவங்க தேவையில்ல இவங்க வாழ்ந்திருப்பாங்க. அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பாங்க. இப்போ அந்த நிலை மாதிரி இவங்க அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவுக்கு அனைத்து சௌபாகியங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய நல்லது ஒரு வருஷமாக தான் துளாராசிக்காரங்களுக்கு இருக்க போது. துளாராசிக்காரங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு மதுரையில் இருக்கிற சுந்தரேஸ்வரர் வணங்கி வந்தாலே போதுமானதாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷ தொடக்கத்தில் சனி பகவான் 5ஆம் வீட்டில் சஞ்சரித்து வர்றாரு. சனி பகவான் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வர்றது வந்து இவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை தான் கொடுக்க போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அர்த்தாஷ்டம சனியால் நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த கஷ்டத்துலேருந்து வெளில வந்து சனி பகவான் 5லேருந்து நல்ல நிலையில் நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய அளவுக்கு தான் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. குரு பகவான் வந்து 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். என்னடா அஷ்டமத்து குருவாக இந்த வருஷம் ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா என்னதான் அஷ்டமத்து குருவாக வந்தாலுமே அது வந்து முதல் ஒரு 5 மாதத்து வரைக்கும் தான் வந்து. ஏன்னா ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடும். ஸோ 8ல் குரு வரும்போது என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே 9லேயும் இதே வருஷத்தில் குரு இருக்கிறதால இந்த வருஷத்தோட பின்பகுதியில், அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து விருச்சிக ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வருஷத்தில் இவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் 5 மாதத்தில் அதிகமான ரிஸ்க் எடுக்காமல் இருந்தாலே போதும். ஸோ நிறைய நான் வந்து பணம் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்டில் போய் காசு போட்டாங்க அப்படின்னாக்கா அது வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே இது அந்த காசை வந்து பத்திரமா சேர்த்து வச்சு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து அதிகமாக வரும். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இல்லை நான் வந்து வெயிட் பண்ண முடியாது, இப்போவே ஒரு புதுசாக இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி அகலக்கால் வச்சக்கூடாது. உங்களுக்கு வந்து குரு வந்து 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்துக்கு வருவதால் குருவோட பார்வை சனியின் மீதும் விழுந்துடும். அதனால சனியும் உங்களுக்கு வந்து நல்லதை பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த முதல் 5 மாதத்தை மட்டும், அதாவது அஷ்டமத்தில் குருவாக இருக்கிற பீரியட் மட்டும் அவங்க தாண்டி வந்துட்டாங்கனாலே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பீரியட் எல்லாமே கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து சூப்பராக இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லது ஒரு பரிகாரமாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நவக்கிரக கோயில் இருக்கு இல்லையா, அங்கே போய் வழிபட்டு வந்தாலே போதுமானதாக இருக்கும். சிவபெருமானை வழிபட்டு வந்தாலும் இவங்களுக்கு வந்து முதல் 5 மாதத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்திலிருந்து வெளில வந்து இந்த வருஷம் முழுவதுமே இவங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும். இந்த வருஷ தொடக்கத்திலேயே
குரு பகவான் 7ஆம் வீடான கலத்திரஸ்தானத்தில் சஞ்சரித்து வர்றாரு. சனி வந்து 4ஆம் வீட்டில் சஞ்சரித்தால் கூட சனி எவ்வளோதான் நீங்கள் வந்து பிரச்சனைகள் கொடுத்தாலுமே, அதாவது சனி வந்து அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இருக்குது, அர்த்தாஷ்டம சனியாக வந்துருச்சு, அதனால எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துடும் நினச்சி நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. சனியோட பார்வை வந்து உங்களுடைய ராசியின் மீது படுவதால் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் குருவோட பார்வையும் உங்களுடைய ராசியின் மீது படுவதால் அந்த உடல் உபாதைகள் எல்லாமே ரொம்ப ஒரு சின்ன சின்ன விஷயமா தான் இருக்க போது. சின்ன ஒரு மாத்திரை சாப்பிட்டாலே அது வந்து சரியாயிடும். ஸோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து முதல்ல வந்து கொஞ்சம் பாதிப்புகள் இருந்தாலுமே அது வந்து அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. ஏன்னா குருவோட நிலை வந்து மிகவும் சிறப்பாக இருக்கிறதால அந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும். அடுத்து கலத்திரஸ்தானத்தில் குரு இருக்கிறதால ரொம்ப வருஷமாக மேரேஜ் ஆகலைன்னு வருத்தப்பட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வந்து திருமணம் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து குருவோட நிலை சாதகமாக இருக்குது. அதுக்கடுத்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து ஒரு மிக்ஸ்டு ரிசல்ட்னு சொல்லலாம். இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். சனி வந்து 4ல் இருக்கிறதால வந்து நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் குரு 7ல் இருக்கிறதால ஃபார்ச்சூன்ஸ் இருக்கு இல்லையா, அதிகமான அதிர்ஷ்டங்கள் வந்து அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் தனுசு ராசிக்காரங்க வந்து ரொம்ப ஒன்றும் அர்த்தாஷ்டமத்தில் சனி வந்துருச்சுன்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. இந்த வருஷத்தோட பிற்பகுதியில், அதாவது ஜூன் மாதத்தில் வந்து குரு பகவான் வந்து 8ஆம் வீட்டுக்கு வந்தால் கூட அந்த சமயத்தில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து வக்கரம் பெற்று உங்களுக்கு வந்து 4ஆம் வீட்டில் வக்கரம் ஆகிடும். அதனால் வக்கரம் அடைகிற சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து நல்லதை பண்ண ஆரம்பிச்சிருவார். அதனால பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதுவுமே வந்து ஒரு நல்லது ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷ கடைசியில் அதிகமான லாபம் வர ஆரம்பிச்சிடும். ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க கூட வந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ட்ரேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங்கில் வந்து நிறைய ஃபார்ச்சூன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். குறிப்பாக வந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதம் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு, அதுவும் ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ஏற்கனவே எனக்கு வந்து வீடு இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இல்லைனா வந்து புதுசாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வருஷத்தோட பிற்பகுதியில் வந்து டைம் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8ல் குரு வர்றதால வந்து கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படலாம். அதுக்கு வந்து ஒரு யோகா, மெடிடேஷன் இது மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சரியாயிடும். இது வந்து ஒரு மன உளைச்சல் மட்டும்தான், அது வந்து குரு 8ல் வரதால. ஆனால் பணப்பிரச்சனைங்க அப்படிங்கிறது வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு இந்த வருஷம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ முதல் 6 மாதத்தில் வந்து சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் அது எல்லாமே சரியாயிடும். அதுக்கு அடுத்து வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஆனால் மன உளைச்சல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு இது வந்து ஓரளவுக்கு ஒரு நல்லது ஒரு வருஷமாக தான் இருக்க போதும். எந்த சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக அவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போதும். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்லது ஒரு பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவாஞ்சியத்தில் இருக்க சிவபெருமானை வழிபட்டு வந்தாலே அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு கஷ்டங்கள் கூட விலகி அனைத்தும் நல்லதாக மாறி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்லதொரு வருஷமாக மாறி அமையும். மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா 7.5 சனி வந்து போன வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சனி வந்து 3ஆம் வீட்டில் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பாட்டில் இந்த வருஷத்தோட தொடக்கத்திலே சஞ்சரிக்கிறாரு. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு லாஸ்ட்டு ஒரு 5-6 வருஷமாகவே நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ வந்து 2025 கொஞ்சம் ரிலீஃப் வந்தாலும் அது வந்து அந்தளவுக்கு பிரமாதமாக இருந்திருக்காது. 2026 வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் வக்கரம் பெற்று 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு. சனி பகவான் வந்து 3ஆம் வீட்டில் நல்ல நிலையில் இருக்கார். ராகு கேதுக்களும் நல்ல நிலையிலே இருக்கிறதால இவங்களுக்கு வந்து ஒரு இந்த வருஷ தொடக்கத்திலே நல்ல பலன்கள் இம்மீடியட்டாகவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப வருஷமாகவே வேலை இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஜனவரி, பிப்ரவரி மாதத்திலே வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து கையில் வந்து கொடுத்துருவாங்க. அது நீங்கள் வந்து ஏற்கனவே கூட சமைச்சோம், நீங்கள் மறந்துருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 3-4 மாதம் முன்னாடி கூட வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கலாம், நமக்கெல்லாம் வேலையே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வெளில வந்திருக்கலாம். அவங்களுக்கு கூட வந்து கூப்பிட்டு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வேலை கிடச்சிட்டாலே அடுத்து என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பணப்பிரச்சனைகள் இருந்தால் பணப்பிரச்சனைகள்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து அதை விட்டு வெளில வந்துடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மற்றவங்க தேவையில் வந்து வாழ்ந்துருக்கலாம். அதாவது இன்னொருத்தவங்க வந்து கடன் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அதாவது குடும்ப செலவுகளுக்கே வந்து அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி நீங்கள் வந்து சர்வே பண்ணக்கூடிய சூழல் இருந்திருக்கலாம் சில பேருக்கு. அவங்க எல்லாருமே அந்த பிரச்சனைகள்லாம் முடிச்சிருவாங்க. அதாவது கடன் பிரச்சனைகளை விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இவங்க வந்து அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை திறம் அப்படிங்கிறது வந்து உயர ஆரம்பிச்சிடும். எவ்வளோ தான் அவமானப்பட்டிருந்தாலுமே ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 வருஷம் எவ்வளோ தான் அவமானப்பட்டிருந்தாலுமே அனைத்தையும் விட்டு வெளியில் வந்து வெற்றிகளை சூடக்கூடிய அளவுக்கு மகர ராசிக்கு டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். குரு வந்து 6ஆம் வீட்டில் இருந்தால் கூட அது வந்து வக்கரம் பெற்று தான் அந்த வருஷத்தோட தொடக்கத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து மார்ச், ஏப்ரல் மாதத்தில் வந்து சிறு தடங்கள் வந்தால் கூட சனியோட நிலைமை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிறதால் அதுவும் காப்பாற்றிடும். இவங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து உச்சம் பெற்று 7ஆம் வீட்டுக்கு வந்துடுவார் ஜூன் மாதத்துக்கு அப்புறம். அதனால் அதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து டைம் வந்து சூப்பராக ஆகிடும். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே ரொம்ப நல்லா தான் இருக்க போது. இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு சிதம்பரம் நடராஜரை வழிபட்டு வந்தாலே இவங்களுக்கு வந்து இந்த வருடம் முழுவதுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம்.
கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஜென்மசனி விலகிடுச்சு. ஸோ ஜென்மசனி விலகிட்டாலே உங்களுக்கு வந்து 7.5 சனியில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனைனா ஜென்மசனியை தாண்டணும். அது முதல் 5 வருஷத்தை தாண்டணும். அதை தாண்டிட்டாலே அவங்களுக்கு வந்து நிறைய ரிலீஃப் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. குறிப்பாக வந்து தேக ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலையே போயிருக்கும். ஏன்னா ஜென்மத்தில் சனி வரும்போது அவங்களுடைய கெரியரில் வந்து நிறைய செட்பேக், அதாவது முட்டுக்கட்டைகள் வந்து ஏற்பட்டிருக்கலாம். நிறைய பேருக்கு வேலையே போயிருந்திருக்கும். வேலை பார்க்குற இடத்துல அவமானம் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த வருஷத்தோட தொடக்கத்தில், அதாவது 2026 ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ரீசன் வந்து சனி வந்து 2ல் போகிறதால அவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல வந்து பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் குரு வந்து 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். ஸோ அந்த 5ஆம் வீடுங்கிறது வந்து ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, குருவோட பார்வை வந்து உங்களுடைய ராசியின் மீது 7 ஆண்டுகளுக்கு பிறகு விழுக ஆரம்பிக்குது. குருபலம் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, தைரியத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த வருஷ தொடக்கத்தில் வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. வேலை போயிடுச்சுன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்துலேயே ஒரு நல்லது ஒரு வேலை கிடச்சிடும். சில பேருக்கு வந்து ஒரு வேலை வந்து ப்ரொமோஷனோடய கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து எந்த லெவலில் ஒர்க் பண்ணீங்களோ அதையும் தாண்டி ஒரு ஹையர் ப்ரொமோஷனில் நல்லது ஒரு சேலரியில் பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து டைம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ பணப்பிரச்சனையும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இருந்திருக்கும். ஸோ இந்த பணப்பிரச்சனையும் வந்து உங்களுக்கு வந்து விட்டு வெளில வந்துடுவாங்க. கடன் தொல்லை அப்படிங்கிறது வந்து இனிமேல் இருக்காது. ஏன்னா சனி 2ல் இருக்கும்போது கடன் பிரச்சனைகள் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். குருவோட அருளும் இருக்கிறதால உங்களுக்கு வந்து பண வரத்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து திடீர்னு கூட யாராவது பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில சமயம் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் போய் மாட்டிருந்திருப்பீங்க. அது ஒரு 4 மாதம் வேலை பார்த்து எனக்கு சம்பளம் வரலைன்னு சொல்லி சில பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, அந்த சம்பளமும் சேர்த்து வச்சு பைசல் பண்ணி மொத்தமாக வந்து ஒரு பெண்டிங் சேலரி, லாஸ்ட் ஒரு வருஷத்தில் வர வேண்டிய சேலரின்னு சொல்லி பெரிய தொகையாக வந்து உங்களுக்கு வந்து வருஷத்தோட தொடக்கத்திலே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு அடுத்து வந்து குரு வந்து உங்களுக்கு வந்து நடுப்பகுதியில் 6ஆம் வீட்டுக்கு போனால் கூட அந்த அளவுக்கு வந்து இன்னும் பெரிய ஒரு பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா ஜென்மசனி விலகிட்டாலே உங்களுக்கு வந்து 7.5 சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு 75-80% பிரச்சனைகள் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இவங்க கும்பராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட தொடக்கத்திலே முடிஞ்ச அளவுக்கு செட்டில் ஆகிக்கிறது நல்லது. ஏன்னா அந்த ஏதாவது நீங்கள் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப சேஃப்னு சொல்லலாம். ஏன்னா ஜூலை மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் வந்து சூப்பராக இருக்குது. ஏதாவது ஒரு சிறு பிரச்சனைகள் வந்தால் கூட அது எல்லாமே வந்து குரு 6ஆம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ குரு 6ஆம் வீட்டுக்கு போகிறது வந்து அதனோட இம்பாக்ட் வந்து உங்களுக்கு ஜூலைக்கு அப்புறம் தான் வர ஆரம்பிக்கும். ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த முதல் 6 மாதத்துலேயே செட்டில் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். அந்த கடைசியாக இருக்கக்கூடிய, அதாவது ஜூலை மாதத்துலேருந்து இருக்கக்கூடிய பீரியடில் வந்து புதுசாக கடன் வாங்காமல் இருந்துட்டாலே இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து நல்லா தான் இருக்க போகுது. உங்களுக்கு வந்து 7.5 சனிலேருந்து கடைசி பாகத்தில் இருக்கீங்க. அதாவது சனி வந்து 2ஆம் வீட்டில் இருக்குது. இதுக்கு ஒரு நல்லதொரு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. ஸோ உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு வந்தாலே இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கஷ்டம் கூட உங்களுக்கு வந்து சரியாயிடும். ஸோ அந்த அளவுக்கு இந்த 2026 வந்து கும்பராசிக்காரங்களுக்கு மனநிறைவோடு இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு வருஷமாக தான் இருக்க போகுது. மீனராசி நேயர்களுக்கு இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் குரு பகவான் 4ஆம் வீட்லையும் சனி பகவான் ஜென்மராசிலையும் சஞ்சரித்து வர்றாங்க. அதே மாதிரி கேது வந்து ருணரோக சத்துருஸ்தானம், அதாவது 6ஆம் வீட்டில் சஞ்சரித்து வராரு. ராகு வந்து 12ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ ராகு கேதுக்குள்ள நிலைகள் வந்து ரொம்பவும் சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி குரு பகவானும் 4ஆம் வீட்டில் இருக்கிறது நல்ல பலன்களை தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது. ஜென்மசனியாக வரதால் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். அது எதுவுமே வந்து ஈஸியாக கிடைக்காது, கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும். அது நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு இல்லை ஜாயின் பண்ணிட்டு வேலை பார்க்காமே ப்ரமோஷன் வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க போகிறதில்ல. அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். ஸோ ஜென்மசனியாக வரதால் உங்களுக்கு இந்த வேலை பார்க்குற இடத்துல வந்து உங்களுக்கு சிறு பிரச்சனைகள் வந்தால் கூட அது குரு சாதகமான நிலையில் இருக்கிறதால சரியாயிடும். இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு முதல்ல 6 மாதத்துக்கு அனுசரித்து போக வேண்டியிருக்கும். ஏன்னா குரு 4ல் இருக்கும்போது ஓரளவு தான் நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் குரு 5ஆம் வீட்டுக்கு வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து குருவோட உச்சஸ்தான வீடு, உங்களுடைய ராசியும் பார்வையிட போது சனி பகவான் அங்கே இருக்கிறதால சனியின் மீதும் குருவோட பார்வை விழுந்துடும். அதனால சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் அனைத்துமே வந்து சரியாயிடுன்னு சொல்லலாம். ஸோ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் மீனராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும். வேலையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களிலும் அவங்களை வந்து விட்டு வெளில வந்துடுவாங்க. ஸோ சில பேருக்கு வேலையே போயிருந்தா கூட ஜூலை மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து வேலை வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும். ஸோ அதனால் ரொம்ப ஒன்றும் அவங்களுக்கு வந்து கவலைப்பட தேவையில்லை. ஜென்மசனியாக வந்துருச்சே, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருவேன், இல்லை வந்து எனக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்துடும் நினச்சி வந்து வருத்தப்பட தேவையில்லை. உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏன்னா உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஜஸ்ட் ரொட்டீனாக ஒரு பிளட் டெஸ்ட் மட்டும் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து சரியாயிடும். குரு வந்து 5ஆம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அது 7.5 சனியிலேருந்து
ஜென்மசனியிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்லது ஒரு ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளோதான் பிரச்சனைகள் வந்து இந்த முதல் 6 மாதத்தில் வந்தால் கூட இரண்டாவது 6 மாதத்தில் உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே வந்து சரியாயிடும். வந்து ஏதாவது சிறு சிறு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்தால் கூட அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து சரியாயிடும். ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் வந்து சரியாயிடும். மீனராசிக்காரங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் 6 மாதத்தில் எதுவுமே அதிகமாக ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல இருந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பணம் வந்து லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் முதல் 6 மாதம் மட்டும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்துட்டாலே இவங்களுக்கு வந்து பண பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இருக்காது. அதுக்கடுத்து யாருக்கும் கடன் கொடுக்கறதையும் தவிர்க்கணும், அதே மாதிரி கடன் வாங்குறதையும் தவிர்க்கணும். ஏன்னா நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனை வந்து திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க. நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த காசு வந்து உங்களுக்கு வந்து திரும்பி வராது. இது வந்து முதல் 6 மாதத்துக்கு அப்புறம் தான், ஜூலைக்கு அப்புறம் இந்த பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நீங்கள் பேங்க்கில் ஏதாவது பெருசாக லோன் எடுக்கணும், லோன் எடுத்து ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஜூலை மாதத்துக்கு அப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஸோ ஆக மொத்தத்தில் மீனராசிக்காரங்க எல்லாமே வந்து இந்த முதல் 6 மாதத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாக்க அடுத்து வரக்கூடிய 6 மாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். சனி வந்து வக்கரமடைய போகுது. அதாவது ஜூலை மாத கடைசியில் வந்து சனி வக்கரமடைகிறதும் மீனராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கொடுக்க போகுது. ஆக மொத்தத்தில் வருஷ தொடக்கத்தில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வந்தால் கூட வருஷம் அதாவது ப்ராக்ரஸ் ஆகும்போது ஜூன் மாதம் வரும்போது குரு மாறுறதால உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி ஜூலை கடைசியில் சனி வந்து வக்கரமாறதால உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். ஸோ இதே மாதிரி வருஷம் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஸ்லோ டவுனாக கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் கூட வருஷத்தோட 2வது பாதியில் வந்து இவங்களுக்கு வந்து பிக்கப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மீனராசிக்காரங்களுக்கு வந்து இந்த முதல் 6 மாதத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே இந்த வருஷம் வந்து ஒரு சூப்பரான வருஷம் அப்படிங்கிறத சொல்லிடலாம். 2வது 6 மாதத்தில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஏதாவது சுபகாரியங்கள் ஏதாவது நடத்தணும்னு பிளான் பண்ணிங்கன்னா அது வந்து ஜூலை மாதத்துக்கு அப்புறம் வச்சிங்கன்னா அது வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து ஒரு நல்லது ஒரு பரிகாரம் என்னென்னா, அதுவும் வந்து 7.5 சனியில், அதுவும் குறிப்பாக ஜென்மசனி நடக்கிறதால குச்சனூரில் இருக்கிற சனீஸ்வரனை வழிபட்டு வந்தாலே சனியால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் வந்து குறைய ஆரம்பித்து குருவால் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் அதிகமாக கிடைத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய அளவுக்கு 2026 உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குங்கிறத சொல்லலாம். இப்போ வந்து பொதுவாக இந்த 12 ராசியில் யார் ரொம்ப கவனமாக இருக்கணும்? ஏன்னா 12 ராசிக்கும் தனித்தனியாக விரிவாக பார்த்தாச்சு. சனி வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமான பிரச்சனைகளை கொடுக்க போகுதுங்கிறத பார்த்துட்டால யார் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து சனி 8ல் இருக்கிறதால அவங்க கவனமாக இருக்கணும். அடுத்தது தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனியாக வரதால் அவங்க கவனமாக இருக்கணும். கும்பம் மற்றும் மீன ராசிக்காரங்களுக்கு வந்து 7.5 சனியில் இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து ஜென்ம சனியில் இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து பாத சனியில் இருக்காங்க. அதனால் அவங்க கவனமாக இருக்கணும். ஸோ இந்த 4 ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம், மீனம், இந்த 4 ராசிக்காரங்க வந்து கவனமாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது யாருக்கு வந்து ரொம்ப அதிகமான நல்ல பலன்கள் கிடைக்க போது, யார் வந்து அதாவது கோல்டன் பீரியட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி குடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். அதிர்ஷ்டங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய 4 ராசிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மகர ராசி. ஏன்னா அவங்களுக்கு வந்து 7.5 சனி முடிஞ்சிருச்சு, அதனால அவங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து நல்ல ஃபார்ச்சூன்ஸ் வரும். அதுக்கடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்கு வந்து லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு, அதனால ரிஷபராசிக்காரங்களுக்கு டைம் சூப்பராக இருக்குது. துலா ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ 6ஆம் வீடுங்கிறது வந்து ருணரோக சதுர்ஸ்தானம், அதனாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப டைம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து கன்னிராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு ஜாக்பாட்டான பீரியட் தான். சனி 7க்கு வந்தால் கூட அந்த 6ஆம் வீட்டுக்குரிய எஃபெக்ட் வந்து கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி குருவும் வந்து 11ஆம் இடம் உச்சஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால கன்னிராசிக்காரங்களுக்கும் டைம் வந்து சூப்பராக இருக்க போகுது. மொத்தத்தில் யாருக்கு ரொம்ப டைம் சூப்பராக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 ராசிகள் மகரம், அடுத்தது ரிஷபம், அடுத்தது கன்னி, அதுக்கு அடுத்தது துலா ராசிக்காரங்க. இவங்க 4 பேருக்கும் டைம் வந்து சூப்பராக இருக்க போது. இதுக்கு அடுத்து சொல்லாமல் விடுபட்ட அந்த 4 ராசிக்காரங்களுக்கும் டைம் வந்து மிக்ஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்கும் 2026ஆம் ஆண்டுக்கான பொது பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான விரிவான பலன்களையும் பார்த்தோம். எந்த ராசிக்காரங்க சற்று கவனமாக இருக்கணும், யாருக்கெல்லாம் நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.